ஊர் பெரியவர்கள் தலப்பாகை எல்லாம் கட்டி கொண்டு முன்னே வர, அதன் பின்னர் பறை சத்தம் ஒளிர இவர்கள் மாவலியோ மாவலி, மாவலியோ மாவலி என்று சுற்றுவார்கள். சொக்கப்பனை அது தினசரிகளிலே பார்த்தால் அதனுடைய முழு விளக்கம் தெரியும். சொக்கப்பனை என்பது அதிசயமானது கிடையாது. அது கிராமத்தில் உள்ளவர்கள் தயார் செய்வது இயல்பு. மிகவும் சுலபமாக தயாரித்து விடுவார்கள். அது கும்பு போன்று ஒரு மையமான இடத்திலே, ஊரின் மையமான இடத்திலே, இப்போ ஒரு 2 தெரு 3 தெரு 4 தெரு இருக்குன்னா அந்த 4 தெரு சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த சொக்கப்பனையை தயார் செய்து விட்டு விடுவார்கள். இவர்கள் ஊரை எல்லாம் சுற்றி விட்டு வந்த பிறகு அங்கு ஆடு போன்ற ஒரு மந்தையினை உருவாக்குவார்கள். என்னது ஆடு? ஒன்றும் இல்லை. மாவலியை யாரெல்லாம் சுற்றி வந்தார்களோ அந்த பிள்ளைகள், நடுத்தர வயதினர், சற்று பெரியவர்கள் எல்லோரும் அந்த சொக்கப்பனைக்கு முன்பாகவே பெரியவர்கள் இருப்பார்கள். அடுத்து சொக்கப்பனைக்கு அடுத்து நோக்கியவாறு அனைவரும் லைனாக, ஒரு லைனில் 10 பேர் இருக்குல்ல, ஒரு 4 லைன் அது மாதிரி எல்லாம் கூடி அனைவரும் ஒன்றாக இருப்பார். இந்த தலப்பாகை கட்டிய பெரியவர் பேன்ட்டு ஆடுகளை அழைப்பார்கள். மேன்ட்டு சொல்லி அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். மேன் எல்லோரும் ஓடி வருவார்கள். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஓடி வருவார். உடனே கையை காட்டி விரட்டுவார்கள். சொக்கப்பனை பிடிப்பதற்காக அந்த ஒரு அழைப்பு. இந்த ஆடு எப்படி உருமுகிறதோ கத்துகிறதோ அதன்படி அவர்கள் அழைப்பார்கள். அங்கே இருப்பவர்கள் வருவார்கள். பிறகு நிறுத்திவிட்ட பிறகு தவள் மாதிரி பெரியவர்கள் மீது அதனை வைத்து விரட்டுவார்கள். இது இப்படியாக ஒரு 4-5 தரம் விரட்டி பின்னர் சொக்கப்பனையை ஏற்றுவார்கள். அந்த சொக்கப்பனை ஏற்றியவுடன் ஏறக்குறைய ஒரு 15 அடி உயரத்திற்கு அந்த ஜுவாலையானது புறப்பட்டு சென்று விடும். இதுதான் நம்முடைய பாரம்பரிய நிகழ்வாக அந்த காலம் தொட்டு இன்று வரை நடக்கும் வைபவம். கார்த்திகை மாத சிறப்பு நிகழ்வு. அண்ணாமலையார் கோயில் என்று சொன்னோமே, அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கோயிலுக்கு சென்று அண்ணாமலையாரை வேண்டியபடி பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வந்து தான் வீட்டில் எல்லாமே மிகவும் நன்றாக நடக்கும். இந்த சொன்னது எல்லாமே அண்ணாமலையை காண முடியாதவர்கள் அருகருகே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்வார்கள். அழகு முருகன் உடைய ஆலயங்களுக்கு சென்று பிறகுதான் வந்து வீட்டில் படையலெல்லாம் போடுவார்கள். படையலெல்லாம் போட்டு முடிந்த பிறகு, சாப்பிட்ட பிறகு நான் சொன்ன அந்த மாவலி நிகழ்ச்சிகள், சொக்கப்பனை நிகழ்ச்சிகள் முதலென அரங்கேற்றப்பட்டு ஜொலிப்பாக இருக்கும். வீட்டிற்கு வந்து சேர வீட்டில் உள்ள பெரியவர்கள் தூங்கிவிட்டு இருப்பார்கள். இந்த இளம் பிள்ளைகள், காளையர்கள் இவர்கள் எல்லாம் வீட்டிற்கு வந்து சேர ஏறக்குறைய 1 மணி ஆகிவிடும். ஒரு கிராமத்தை சுற்றி வருவது என்பது எவ்வளோ நேரம் என்பது அவரவர்களுக்கு தெரியும். ஆகவே அவரவர்கள் அந்த மணித்துளிகளை கணக்கிட்டு கொள்ளலாம். எனக்கு தெரிந்தவரை ஓரளவு ஆடு மந்தை விடுறது என்று சொல்லுவாங்க. இந்த மேன் சொல்லி கூப்பிடுறது மந்தை விடுதல் என்னுவாங்க. அதற்கு பிறகுதான் சொக்கப்பனை ஏற்றுவார்கள். இதுதான் வரலாறு, நம்முடைய வரலாறு. ஆகவே எனக்கு தெரிந்த வரையில் சிறுவனாக இருந்தபோது நடந்த நடைமுறையினை நம்முடைய பாரம்பரிய வரலாறாக முடிந்தவரை அடியேன் இன்று கூறிவிட்டேன். இன்றும் நடக்கிறதா என்றால் நிச்சயமாக நடக்கும். அந்த வழிமுறைகள், பாரம்பரிய விழாக்கள் என்பது நம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும். எங்கேயோ இருக்கக்கூடிய ஆங்கிலேய பெருமக்கள் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கும் போது தமிழகம் என்ன வேறுபாடாக இருக்குமா? மிகவும் சிறப்பாக பரணி தினத்திலிருந்து கார்த்திகை தீபம் வரையிலும் மிகவும் சிறப்பாக வைபவங்கள் நடக்கும். திருவிழா போன்று இருக்கும். அடுத்த நாள் குப்பை கார்த்திகை என்று சொல்வார்கள். அன்றும் இந்த சிறுவர்கள் மீதி இருந்த இந்த மாவலியினை நெருப்பு வைத்து வீட்டின் எதிரிலே, வாயற்படிகளிலே எதிரிலே அவரவர்கள் சுற்றுவது. அந்த மறுநாள் பரணி மகா தீபம்,
அதே கார்த்திகை தீபம். மறுநாள் குப்பை கார்த்திகை என்று சொல்வார்கள். இதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நான் எதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி எதையும் கூறவில்லை. எனக்கு தெரிந்தது நான் சிறுவனாக இருந்தபோது பார்த்ததை மட்டுமே தங்களிடம் கூறியுள்ளேன். ஏதேனும் விடுபட்டு இருந்தால் தாங்கள் அதனை உறுதி செய்து கொள்ளும். எதையும் நாம் நம்முடைய வழிமுறைகளையோ பாரம்பரிய வரலாற்று நிகழ்வுகளையோ குறைத்தோ கூட்டியோ கூட்டி விடலாம். கூட்டி விடுவது என்பது பெரிய விஷயம். கூட்டி விடலாம். தெரியாது சொல்லி ஜம்பம் என்பது காட்டுவது சரியாக இருக்காது. ஆகவே எல்லோரும் முடிந்தவரை இந்த கார்த்திகை தீப நிகழ்வுகளை பரணி முதல் கொண்டு விரதம் இருந்து அங்கங்கே உள்ள வசதிக்கேற்ப கோயில்களில் நடக்கும் வைபவங்களை கண்டு மகிழுங்கள். நீங்களும் சென்று வாருங்கள். திருவண்ணாமலைக்கு போவார்களா என்றால் அது சொல்லி மாறாது. ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து முடிந்திருக்கும். குழுக்களாக செல்வார். ஆகவே திருவண்ணாமலைக்கு செல்பவர்களை நாம் ஏதும் சொல்ல இயலாது. இது நிகழ்வு. மிகப்பெரிய கூட்டம் அங்கு இருக்கும் திருவண்ணாமலையில். அந்த பரணி தீபம், திருவண்ணாமலை தீபம் முடிந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்த பின்னர் தான் வீட்டிலே தீபம். வீட்டிலே தீபம் என்ற போது என்ன தீபம்? ஏறக்குறைய 20, 25, 30 அகல் விளக்குகள் கூறும்படியாக இருந்தாலும் நிறையவே விளக்குகள், அகல் விளக்குகள் மிளிரும். அந்த அகல் விளக்குகளை என்பது சாதாரணமாக வாங்க முடியாது. கிராமங்களிலே ஒரு பகுதி சந்தை கூடும் இடம் என்று ஒன்று இருக்குமானால் அது அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கத்தை தவிர்த்து உள்ள கிராமங்களுக்கு எலப்பாக்கம். இது மாதிரி சந்தை கூடும் இடங்களிலே அந்த மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளையும் கோயிலுக்காக ஏற்றப்படும் பெரிய அகல்களையும், அகல் பானைகள், அதாவது அகல் என்பது மண்ணால் செய்யப்பட்டது. கொஞ்சம் சற்று பெரியதாக கோயில்களில் ஏற்றும் தீபத்திற்கு சற்று பெரியதாக இருக்கும். அதே வடிவில் இதையெல்லாம் முன்கூட்டியே வாங்கி வந்து தயார் செய்து விடுவார்கள். அந்த விளக்குகளை தயார் செய்யும் பெருமக்கள் என்பது ஆங்காங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலே செய்வார்கள். அந்த பெரியவர்களை தான் நாம் போற்ற வேண்டும். காரணம், அவர்கள் அந்த தொழிலை செய்து அந்த அகல் விளக்குகளை விற்பனை செய்யவில்லை என்றால் நம் வீட்டில் ஏது விளக்கு? மகர ஜோதி, மகர விளக்கு. இதுதான் கார்த்திகை தீபத்தினுடைய பெருமையான வரலாறு. அந்த மக்கள் நன்றாக இந்த முறை மண்ணால் செய்யப்பட்ட அந்த அகல்களை பெருவாரியாக விற்பனை செய்து அவர்கள் உழைப்புக்கு ஏற்றவாறு பலனை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே பரமன் அண்ணாமலையாரை வேண்டி அருணாச்சலத்திடம் என்னுடைய தண்டத்தினை உங்கள் சார்பாகவும் அடியேனின் பிரார்த்தனை சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் எம்முடைய குழந்தைகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. விண்ணதிரும் கோஷங்கள் அங்கே அண்ணாமலைக்கு அரோகரா. நன்றி, நன்றி, நன்றி. இந்த பாக்கியம் கிடைத்தது என்னுடைய பேராண்டியின் ஒத்துழைப்பு. இன்னும் அவர் ஏறக்குறைய இதனை என்னென்ன செய்ய வேண்டுமே செய்தால்தான் அந்த ஸ்ரீராம் பஜனை என்கிற தலம் மிளிரும். இல்லையேல் மிளிராது. அனைவரும் அனைத்தும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பெருமக்களே, அன்பர்களே, இன்றைய நிகழ்வு இது சாதாரண நிகழ்வு கிடையாது. இன்னும் இதனை பெரிதாக நான் விவரித்து கூறியிருக்க முடியும். காரணம், வயதின் காரணமாக மறதி என்பதும் ஒன்று என்னை வாட்டுது. இன்றைய பதிவில் தீபம் குறித்து அடியேன் சொன்னதில் ஏதேனும் பிடித்ததாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் விரும்பியதற்கு லைக் செய்யுங்கள். இந்த விவரம் தந்தது சரியாக இருந்தால் மேலும் என்னை ஊக்குவிக்க கருத்து கூறுங்கள். நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, ஆண்டோர் பெருமக்களே, நீங்கள் தரும் இந்த கருத்துக்கள்
வரும் காலங்களிலே நம்முடைய பாரம்பரிய பழம்பெரும் திருவிழாக்களை அடியேன் தெரிந்த வரையில் கூறி அதனை நீங்கள் கண்டு ஓ இப்படியும் இருந்திருக்கா என்று நினைக்கவும், ஓ இதெல்லாம் நாம் பார்த்துதானே என்று உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தவும் ஒரு பாலமாக அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. ஆகவே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் மேலும் என்ன நாம் செய்ய வேண்டும், ஏதேனும் குறை இருந்தாலும் செய்யலாம். வயதானதனால் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் மனதிலே இருக்கக்கூடிய மனநிலை நன்றாக செய்ய வேண்டும் என்று தான் வரும். வயதின் காரணமாக ஏதிலும் தட்டுப்படலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் சுதாரித்து கொள்வேன். ஒரு வரியினை சொல்லும்போது அது தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனே அதை மீண்டும் இரண்டாவது முறை சொல்லும்போது அதனை சரி செய்து விட முடியும். அந்த ஆற்றல் இறைவன் பரம்பொருள் அழகு முருகன் எனக்கு தந்துள்ளார். காரணம், சிறு வயதிலிருந்தே இறை பக்தி தானாகவே அமைந்ததினால் இந்த செய்தியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகரா.